பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து டிவி நண்பர்கள் மற்றும் முன்னாள் உட்கார்ந்துருக்க சிறப்பு வழிபாடுகள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மேடையில் கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய சகபாடிகள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் டேரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல, மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் எழுதி விடுறது, இது இங்கேருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் பாட்டு கட்டுற ஆள், அவன் அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டர்கள்லாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீ செலக்ட் பண்ணீங்க, அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியா போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக இந்த கூத்துப்பட்டையில் மட்டுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து என்னென்ன சிரமம் பண்ணணுமோ அத்தனை சிரமம் பட்டு இன்றைக்கி இந்த விரலக்கத்துறை இந்த படத்து மூலமாக எல்லாத்துக்கும் தெரியலாம் வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தார். அவர் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, அவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தா புதுசாக அசிஸ்டன்ட் வர்றவங்கலாம் இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க, சீக்கிரம் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்த பாலன், அவர் நார்த்து டைரக்டர் தான் கொடுத்தது. ஆனால் அவருக்கு வசந்த பாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சத்யஜித் ரே, மிருனாள் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்பட்டுகிட்டே இருந்த ஒழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்க ஒழிய அதிகமாக உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசின அளவுக்கு நம்ம பார்க்கலையே ஆரம்பிச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி இந்த ஓடி 13 வருஷம் இந்த கூத்துப்பட்டையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பட்டறை என்ன அப்படிங்கிறது. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பட்டையில் நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு அவர் இங்கே சாஸ்திராங்கமாக இருந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அது சரி இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஸ்திராங்கமாக அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியும் உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது. அதனால் அவர் இதான் சொல்லி போனது நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு அது எல்லா விதத்துலையும் இனிமேல் ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில். ஆனால் அந்த 13 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க.
கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்க, ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க. அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து. அதிகமாக டைரக்டர், எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்து எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போது எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, நாங்கள் பேய் மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட் டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்து இனிமேல் எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடு கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி நடத்தின்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார், இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர், அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்கள பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா அண்ணா டாக்டர், அப்பா வந்து கர்நாடிக் டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து, தனஞ்சயிலேருந்து, சிவாலேருந்து, உதயகுமார், இவங்க எல்லாமே பேரடிச்சு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி பாருங்கள். அதுதான் அவங்க டெய்லி வேலையாக இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்தை. அதில் ஜேபி பேசும்போது சொன்னார், குகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார். உண்மையிலே இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடைச்சிடும். இது எப்பவுமே சொல்லிட்டு இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறேன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார், கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு தேட்டராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் மலேசியாவில் அந்த சட்டம் இருக்குது, கண்டிப்பாக அவன் ஊர் படத்துக்கு வந்து கண்டிப்பாக வருஷம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் இப்படி இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகும்னு நினைக்கிறேன். அது முதல்ல திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை. ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்ருக்கிறது ஆக்சுவலாக குகன் மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடன்ட்.
டேரக்டருடைய கான்ஃபிடன்ஸ். நானே ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே வந்து அடுத்த எல்லாரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம். அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டான்னு சொல்லுவேன். என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது, அது எழுது தானே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கான்டென்ட்டை சொல்லி சொன்னார். ஸோ ஓரி அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீமுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளங்க பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டைரக்டர் சொன்னேன், அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு அது என்னது பண்ணுறதுயா அவரோட படங்களை தெரியும். இங்கிலீஷ் வர மாட்டேன். சாதாரண ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் குருநாதர் பால் மகேந்திர சார் பண்ணார். இப்போ ஏன் குருநாதர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றே நான் போக வேண்டியது இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க கைதியின் தேடி படம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவுலேயே பேச வந்துட்டேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். பேர் சார் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுவாங்க. அவர் தான் எப்பவுமே ரெடியாகி வந்துருப்பார். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.